Hello viewers, welcome back to my channel Home2Hotel Recipes. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல chicken dosa எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான ingredients இதுல இருக்கு பாத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பாப்போம். அடுப்புல ஒரு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய். நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அதை எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 3 பெரிய வெங்காயம் நீளமா இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்குங்க. கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கணும் இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தது அதே கடாயில் திரும்ப 3 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட இஞ்சி பூண்டு விழுது 3 டீஸ்பூன் அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குவோம். வதங்கிடுச்சு. இதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு அடுத்தது 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள். இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குவோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போயிருச்சு. இதுக்கு அடுத்தது 3 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும் நம்ம. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வெங்காய பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா இந்த மிக்சி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி, ரொம்ப ஊற்றக்கூடாது, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ திரும்ப இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனை மூடி போட்டுடுறேன். மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா ஃபுல்லாக பச்சை வாசனை போயிருக்கு. இப்போ இதுக்கு அப்புறமா சிக்கன் ஒரு 250 கிராம்ஸ் எலும்புகள் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனை மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. சிக்கன் வெந்துடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன், சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு தோசைக்கு வைக்கிறதுக்கான மசாலா ரெடி பண்ணிட்டோம். சிக்கன் மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப்பில் ஒரே ஒரு முட்டை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். முட்டையோட வேறு எதுவும் சேர்க்கல, வெறும் முட்டையை இந்த மாதிரி அடித்து வச்சுருக்கேன். அடுத்தது தோசை ஊற்றுவோம். இப்போ தோசை ஊற்றியாச்சு. இது மேலே முட்டையை ஒரு லேயர் ஊற்றிக்கிறேன். நல்லா கோட்டாகிற வரைக்கும் தடவிட்டு பேனை மூடி போட்டு முட்டையை பாதி வேக விடுவோம். நல்லா இந்த மாதிரி பாதி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நீங்கள் தேவையான அளவு போட்டுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தோசையில். இப்போ இதை நம்ம மடித்து போட்டு ஒரு 2 தடவை திருப்பி போட்டு தோசையை வேக விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தோசை ஊற்றுங்க. இப்போ நமக்கு சூப்பரான சிக்கன் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே சாப்பிட்லாம், சைட் டிஷ்லாம் தேவையே இல்லை இதுக்கு. இது மாதிரி ஊத்தப்பமாவும் நம்ம ஊற்றி ட்ரை பண்ணலாம். இதில் நாம் முட்டை சேர்க்கலை. முட்டை வேணான்றவங்க இது மாதிரி ட்ரை பண்ணலாம். வெறும் இந்த சிக்கன் மசாலாவை போட்டு திருப்பி போட்டு இது மாதிரி ட்ரை பண்ணலாம் சிக்கன் தோசை. இப்போ நமக்கு சிக்கன் மினி ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் சிக்கன் வாங்கல எல்லாரும் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா Home2Hotel Recipes சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் டேஸ்டியான ரெசிபீஸோட உங்களை நான் அடுத்த வீடியோஸில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.